கோலம் ஆஃப் சிவில் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் சிவில் ஓய்வூதியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது மத்திய அரசு ஓய்வூதியர்கள், பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களுடைய ஒரு அகில இந்திய அமைப்பு. இந்த அமைப்பு கடந்த பல மாத காலங்களாக தொடர்ச்சியான பல இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பென்ஷன் வேலிடேஷன் பில் 2025 அது உடனடியாக ஆக்டாக மாறி கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஓய்வூதியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்துள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு 53 ஆண்டு காலத்துக்கு முன் தேதியிட்டு 1/6/1978 முதல் அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சட்டமும் இப்படி இதுவரைக்கும் வந்தது இல்லை. அப்போ ஒரு 53 ஆண்டு காலம் பின்னோக்கி போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் என்பதே இன்னைக்கு கேள்விக்குறியாகிறது. இன்னொன்று 1982 ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த நகாரா தீர்ப்பு, ஓய்வூதியம் என்பது கொடை அல்ல, ஓய்வூதியம் என்பது ஒரு சட்டபூர்வமானது என்கின்ற அந்த தீர்ப்பும் இன்றைக்கு கேள்விக்குறியாகிறது. ஆக இந்த அரசாங்கம் பென்ஷன் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்றும் அந்த வேலிடேஷன் ஆக்ட்ல இன்றைய அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. அரசாங்கம் ஓய்வூதியர்களை பல கூறுகளாக பிரிக்கலாம் என்றும் அந்த சட்டம் சொல்கிறது. இதுவரைக்கும் அப்படி இல்லை. பென்ஷன் எந்த தேதியில் ஓய்வு பெற்றாலும், எந்த கேடர் ஓய்வு பெற்றாலும் பென்ஷனர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as a class as per the நகாரா ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை என்பது வருகின்ற காரணத்தினால அதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப 8வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டது கடந்த ஜனவரி மாதம், கடந்த ஆண்டு. அது அமைக்கப்படாத சூழலில் இந்த அமைப்புகள் அதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி வந்தோம். கடந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல 2025 மனித சங்கிலி இயக்கம், ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கங்கள், இதே போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்துல. அதுக்கப்புறம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தினோம். அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, அரசாங்கத்துக்கும் நிர்பந்தம் வந்தது. இந்த போராட்டத்தினுடைய வீச்சும் கூட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பகுதிகளை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க. அதனுடைய விளைவாக 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டது. ஆக அந்த போராட்டம் என்பது 8வது ஊதிய குழு அமைப்பதோடு இன்றைக்கு முடிந்திருக்கின்றது. ஆக முதல் கட்ட போராட்டம் டெல்லி பேரணியோடு இன்றைக்கு நாள் முடிச்சிருக்கின்றோம். அந்த நாடாளுமன்ற 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 அம்சங்கள் இன்றைக்கு பிரச்சனை. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஓய்வூதியர்கள் சம்பந்தமான எந்த விதமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்ல. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஓய்வூதியம் சம்பந்தமான எதுவும் இல்லை. 2வது, இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் அமல்படுத்துவது போல அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் தி பென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஓல்டு பென்ஷன் திட்டத்தையும் பரிசீலனை செய்வதற்கான குறிப்பு என்பது அந்த வேலிடேஷன் அந்த 8வது ஊதியக்குழுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்குது. ஆக இன்றைக்கு ஊதியக்குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ஓய்வூதியர்களுக்கு அது எந்த வகையில் பலன் இல்லை என்கிற அடிப்படையில் இருந்தால் நாங்களுடைய அடுத்த கட்ட இயக்கங்களை தொடர்ந்து இப்ப அறிவித்திருக்கின்றோம். ஒன்று, பென்ஷன் வேலிடேஷன் பில் வாபஸ் பெறப்பட்டாக வேண்டும். 8வது ஊதிய குழுல அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய விரோத ஷரத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தும், அதோடு 8வது ஊதியம் அறிவிக்கப்பட்டதை பயன்படுத்திக் கொண்டு அது 30% இடைக்கால நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் ஒட்டுமொத்தமான ஓய்வினுடைய நியாயமான கோரிக்கையான
அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்தப்பட வேண்டும். வந்து என்பிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, யூபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அது ஒரு முழுமையான ஓய்வூதிய திட்டம் என்பது அல்ல. ஆக ஓல்டு பென்ஷன் திட்டம் அமலாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்ச்சியான இயக்கங்களை நாங்கள் இப்பொழுது மீண்டும் இரண்டாவது கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மண்டல கருத்தரங்குகள் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஈரோட்டிலேயும் திருச்சியிலையும் மதுரையிலையும் ஒரு மண்டல கருத்தரங்குகள் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு முன்பாக மாலையில தமிழகம் தழுவிய ஒரு தார்கா போராட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய 27 பிப்ரவரி அன்றைக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருந்தினர் கருத்தரங்கம், சிறப்பு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் இத்தனை நாளும் எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய ஓய்வூதிய அமைப்புகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தோம். இப்ப நாங்கள் தாண்டி போயிட்டு மத்திய தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய ஆதரவுகளையும் கேட்பது, LPF, INTUC, CITU, AITC உள்ளிட்ட பல்வேறு மத்திய தொழிற்சங்கங்களையும் அரசியல் கட்சிகள் இந்த அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவுகளையும் கேட்டு இந்த தார்கா போராட்டத்திற்கும் கருத்தரங்க போராட்டத்திற்கும் அவர்களையும் அழைப்பது என்ற அடிப்படையிலும் நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். என்னுடைய போராட்டம் என்பது இதோட பிப்ரவரி மாதம் இதுவரைக்கும் ஒரு திட்டம் என்பது இருக்கின்றது. இது முடிந்த பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தில் கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவது என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தமட்டில் இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் 2025 என்பது வாபஸ் பெறப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஓய்வூதியம் என்பது ஒரு சட்டப்பூர்வமானது, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது, அது ஒரு மனித உரிமை விஷயம். இதை இன்றைக்கு இல்லாமல் செய்யப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு 60 வயதை தாண்டியவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த 8வது ஊதிய குழுல இதற்கு முன்பு அந்த ஊதிய குழுக்கள்ல ஓய்வூதியம் சம்பந்தமான குறிப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஓய்வூதியம் சம்பந்தமான குறிப்பு எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் தி பென்ஷன் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு பென்ஷன் திட்டத்தை இன்றைக்கு மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு குறிப்பு இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இந்த 2 ஷரத்தும் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதற்கு வழக்கம் போல பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய செய்திகள் எல்லாம் உங்களுடைய மீடியாக்களிலும் மற்ற டிவிகளிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமான விஷயம். அதே போல இந்த முறையும் நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள்ல எங்களுடைய செய்திகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையில் தாழ்மை கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பத்திரிகை செய்தி கையில் கொடுத்துக்கும் ஆங்கிலத்தும் தமிழும் இருக்கின்றது. அதை நீங்க எவ்வளவு தூரம் உங்கள் பத்திரிகை வேண்டும் என்பது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு என்னோட இங்க கோவிந்தராஜ் FCP அமைப்பினுடைய இணை கன்வீனர் இருக்காரு, பாலசுப்ரமணியம் தலைவர் இருக்காரு, இளங்கோவன் DRP எங்களுடைய FCP அமைப்பினுடைய செயல் தலைவர் இருக்காரு, மோகன் அஞ்சல் பகுதியிலிருந்து என்னுடைய செயல் தலைவர் இருக்காங்க. ஆக இது எங்களுடைய பிரீஃப் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதேனும்